ஈஸியான இட்லி பொடி பார்க்கலாமா? அதுக்கு 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். அதே அளவு பச்சை பயிறு, கடலைப்பருப்பு இது 3மே ஈக்குவல் ரேஷியோவில் ராவா வாணலியில் எண்ணெய் சேர்க்காம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது இது கூடவே நான் ஒரு 50 கிராம் ஃப்ளாக்ஸ் சீடும் நல்லா ராவா வறுத்து எடுத்துக்கிறேன். அது நல்லா வெடிக்கும். இந்த எள்ளு எல்லாம் படபடன்னு வெடிக்குமோன்னோ அதே மாதிரி வெடித்த உடனே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் தேவையான அளவு காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாவையும் கல்லுப்பையும் மட்டும் முதல்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இது ஏன் நம்ம கல்லுப்பும் காஞ்ச மிளகாவும் தனியாக அரைக்கணுன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். அந்த பச்சை பயிறு சேர்த்துருக்கிறதால கலர் மாறாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். ஸோ எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாங்க. அவ்வளோதான். கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான இட்லி பொடி ரெடி.